இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 தொகுதிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தளி தொகுதி, திருத்துறைப்பூண்டி, திருப்பூர் வடக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர், அதே போன்று பவானிசாகர் என 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில தளி ராமச்சந்திரனுக்கு தளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன், அதே போன்று திருத்துறைப்பூண்டி மாரிமுத்து தனி தொகுதியாக இருக்கு. இவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மீண்டும் அவருக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் வடக்கு தொகுதியில ரவி கட்சியினுடைய நிர்வாகி ரவி போட்டியிடுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில மகாலிங்கம், பவானிசாகர் தனி தொகுதியில சுந்தரம் ஆகியோர் போட்டியிட இருக்கிறார்கள். 5 தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர் என்பது இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார். வேட்பாளர்களுடைய இந்த தகவல்கள் அனைவருக்கும் பகிரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா கூட்டணியில், அதாவது திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. 12 தொகுதிகளுக்கான பட்டியல் வழங்கப்பட்ட நிலையில 8 தொகுதிகளாக பின்னர் 6 தொகுதிகள் என குறைக்கப்பட்டு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டது. அதற்கு சம்மதம் தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தற்போது 5 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் என்பது அறிமுகம் செய்யப்பட்டு அறிவித்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.